இன்னைக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் 4th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல புதுசா வந்த பசங்க எல்லாரையும் அங்க ஒரு பாக்ஸிங் வாத்தியார் என்னன்னா ஒரு பில்டிங் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க கண்ணுங்களா, இதுல மொத்தம் 9 விதமான ஃப்ளோர் இருக்குது. ஆனா உங்களை மாதிரி புது பசங்களோட ட்ரைனிங்க்கு நாங்க 4 ஃப்ளோரை மட்டும் தான் அலோவ் பண்றோம். இந்த பில்டிங்ல இருக்கிற முதல் ஃப்ளோருங்கிறது லிபரல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடா. அங்க நீங்க ஆதி காலத்துல இந்த வாரியர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்களோட வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், அங்க நீங்க இந்த ரேரான எலிக்சஸ் பவர் ஸ்டோன்ஸ் கிரியேட் பண்ற பத்தி தெரிஞ்சுக்கலாம். மூணாவதாக டாக்டிக்கல் அகாடமி அண்ட் இந்த ஃப்ளோருங்கிறது ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸான கொலாபரேட்டிவ் வாரியர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் போடுற மாதிரியான ஒரு இடம். ஃபைனலா 4வது ஃப்ளோருங்கிறது ஒரு வெப்பன் அகாடமி மாதிரி. அங்கதான் நீங்க மெயினா பிராக்டிக்கல் காம்பேக்ட் டெக்னிக் எல்லாத்தையும் கத்துக்குவீங்க. இப்போ உங்களுக்கு நடக்க போற இந்த ஒரு போட்டி முடியும் போது நீங்க இந்த 4 ஃப்ளோர்ல எந்த ஃப்ளோர்ல இருக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களை எந்த டிபார்ட்மெண்ட்ல போடணும் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவெடுக்க போறோம். அண்ட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே வந்து 400 பேர், அவ்வளவுதான் உங்களோட லிமிட். 400 பேருக்கு மேல வேற யாராவது அடிஷனலா ஒருத்தர் உள்ள பூந்தாலுமே அந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து கிரெடிட்ஸ் 30 நாங்க மைனஸ் பண்ணி விட்டுருவோம்னு சொல்ல, இதெல்லாம் நியாயமே இல்லையா, நாங்க இருக்கிறீங்களா புலம்பிட்டு இருப்பானுங்களா. ஆனா சேனுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்படி சொன்னா கண்டிப்பா ஒருத்தனை துரத்தி விடுறதுக்காக இருக்கிற எல்லாரும் முயற்சி பண்ணுவானுங்க. பயங்கர போட்டியா இருக்க போதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. மத்த வாத்தியாருங்களா ஓரமா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மானிட்டர்ல. அதுலயும் இருக்கிறான்ல அவன் என்னன்னா இந்த சுட்டி குழந்தை நல்லா வருவானுங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ண மூடிட்டு இருப்பான். ஈவன் இங்க அந்த வாத்தியாருமே பசங்க எல்லார்கிட்டையும் நீங்க மெட்டல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடுறது இது எல்லாமே வந்து ப்ரோஹிபிட்டட். ஆனா நீங்க ஃபைட் பண்ணலாம் உங்களோட பாடியை யூஸ் பண்ணி. பட் சம்டைம்ஸ் உங்க பாடியை யூஸ் பண்ணி நீங்க சண்டை போடாம இருக்கிறது கூட ஒரு புத்திசாலித்தனம் தான். ஆனா அதே நேரத்துல இங்க இருக்கிற இந்த 4 ஃப்ளோருமே வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் அண்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கதான் போகுது. அதனால இந்த டிபார்ட்மெண்ட்டை விட இந்த டிபார்ட்மெண்ட் பெட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவை நீங்க வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ரேதர் நீங்க உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை தேர்ந்தெடுக்கிறதே போதுமானது அப்படின்னு சொல்லி கேட் ஓபன் பண்ணி பசங்க எல்லாரையும் களத்துல இறக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோவும் சேனும் கவான் நம்மளும் தெரிய விடுறோம் அப்படின்னு இறங்க உள்ள போனோடனே அங்க பசங்க எல்லாம் பார்த்தா சில வெப்பன்லாம் இருக்கும், உடன் வெப்பன், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறானுங்க. எல்லாருமே அந்த 4th ஃப்ளோர்ல தான் வெப்பன் அகாடமி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றதுக்காக மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா சண்டையும் அங்க நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் சேனோ ஒரு கம்பை எடுத்து வச்சுட்டு ஓகே நம்மளும் இப்ப என்ன பண்ணலாம், ஒருவேளை இந்த குட்டி பசங்க எல்லாம் சண்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ தான் வேணும்னா நாம ஏன் தனியா பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வேகமா மேல ஏறதுக்கு போயிருவானா. ஆல்ரெடி எங்கடா விட்டுட்டு போற, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எவன்டா தூக்கிட்டு போறதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே சேனோ வந்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அங்க சில முயற்சிகள்லாம் நடக்குது. ஆனா எல்லாருக்கும் டிம்கி கொடுத்துட்டு அசால்ட்டா எஸ்கேப் ஆகி வரானா. எப்படியோ ஹீரோ ஒரு ஃப்ளோர் மேல ஏறி வந்தா அங்க இன்னும் சில சண்டையெல்லாம் போயிட்டே இருக்கும். இன்னும் சில பேர்லாம் பயங்கரமா அடி வாங்கிட்டு நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருப்பாங்களா. தோடா இவனுங்களா வாரியராக போறானுங்க சண்டை போடடா அப்படின்னு சொன்னா என்ன கயாமையா அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு யோசிக்க. ஆனா அப்பதான் அந்த வாங்கரோட சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. நீ ஏதாவது ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்றேன்னா அங்க நீ கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அது இதுக்குதானா அப்படின்னு அவனுக்கு புரிய வர, அதுவே அங்க சில பேர்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பையன் கீழே உலக போயிட்டு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாளா. ஆனா காப்பாத்தினவளையே காலி பண்ண முயற்சி பண்ண உள்ள போந்து சில பேர் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அந்த பையனே அச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. அங்க இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று உருவாகுதா. அதுவே நம்ம சேன் இருக்கிறான்ல அவனும் ஏகப்பட்ட பேர் சிங்கிள் ஆளா உட்காந்துட்டு சமாளிச்சுட்டு இருப்பான். அதனாலேயே சேன் அடிக்கிறதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டுலாம் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தனா அவன் காலை கட்டி வச்சு வாயிலே ஒண்ணு வச்சு அதோட படுகு போட்டுறானுங்க. அதுவே நம்ம குவின் இருக்கிறான்ல அவன் மற்ற பசங்க எல்லாரும் எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாரும் ஒரு ரூம்ல இருந்து மானிட்டர் மூலமா செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதை லைட்டா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த பக்கமா வந்த வாத்தியாரும் டே குவின் என்னடா பண்றேன்னு கேட்டா ஒன்னும் இல்ல தல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இந்த அகாடமியில சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சோ அவன் அப்ளிகேஷன் ஃபார்முக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கறதுக்காக வந்திருக்கேன்னு அப்படியே மல்பிக்கிட்டு உள்ள வந்து அந்த பேட்டில் எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு இருப்பானா. நம்ம சேன அடிச்ச ஒருத்தன் 4th ஃப்ளோருக்கு வந்துட்டு ஏப்பா நான் தான் முதல்ல வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்க ஆல்ரெடி அந்த இடத்துல இன்னொரு பையன் ஒருத்தன் இருப்பான். அதுக்கப்புறம் அங்க ஒரு 3 லேடிஸ் சேர்ந்து ஒரு ராணுவ படம் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்களா. ஆனா அவங்களும் வந்திருக்க பொண்ணுங்களா ஒன்னா சேர்ந்து பசங்களை எப்படி தோக்கடிக்கிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி சீனா பேசிட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர ஆரம்பிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் சண்டை போடல, எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குவின் என்ன ஹீரோவையும் அவன் கூட இருந்த அந்த சேனுங்கிற பையனே காணோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக காத்திருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சேனுமே உள்ள என்ட்ரி ஆகுறான். அண்ட் உள்ள என்ட்ரி ஆனவன் எவன்டா அது என் காலை பிடிச்சி கழிச்சு வச்சது வாடா அப்படின்னு சொல்லி முதல்ல அவனை பிடிச்சி மொத்துன்னு மொத்தி ஒரு 2-3 அடியிலேயே அவனை டேக் டவுனும் பண்ணிடுறான். இறுதியாக நம்ம ஹீரோவும் 4th ஃப்ளோர் வரும்போது
சானும் ஹீரோவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தா ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கு ரீசனே இது ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என் கூட ட்ரைனிங் எடுக்க போறோம் உங்கள மாதிரியான பசங்களை பார்த்தா என் நிலைமை நினைச்சு எனக்கு பரிதாபமா இருக்குதுடா. என்னடா சண்டை கூட போட தெரியாம கையாமையா நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களா ஒரு ஆளாடா, இதெல்லாம் ஒரு டாப் யூனிவர்சிட்டி ஆடா அப்படின்னு அவன் பாட்டுக்கு வாய் விட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்டு இருக்கிற எல்லாரும் சம்மகாண்ட ஆக ஆரம்பிச்சிருவாங்க, இன்க்ளூடிங் அத்தாரிட்டிஸ். ஈவன் பசங்க கூட எப்படா இந்த மாதிரி நீ பேசுவேன்னு சொல்லி அவன்கிட்ட சண்டைக்கு போனா நம்ம ஹீரோ அப்படிதான்டா பேசுவேன், ஏன்னா நீங்களா அப்படிதான் இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப இங்க என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே அத்தாரிட்டிஸ் நீங்க எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கிறீங்க, எனக்கு ஒன்னும் இந்த யூனிவர்சிட்டி நீங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு எல்லாம் இல்லடா அப்படின்னு வாய் விட. ஆனா அப்ப அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல இருந்து நம்ம டீன் பேசுவாரு. குட்டி பையன் ஓவரா வாய் விட்டுக்கிட்டு இருக்கிறான், அதனால பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓவரா வாய் விட்ட பையனோட வாயை உடச்சு விட்டுருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் நாங்க கொடுப்போம். அப்படியா தல, அப்படின்னா நான் ஜெயிச்சுன்னா எனக்கு என்ன தருவீங்கன்னு ஹீரோ ஆசையா கேட்டா முடிஞ்சா ஒரு 5 கிரெடிட் தரோன்னு சொல்ல இவ்வளவு கஞ்சமா இருக்க கூடாதுன்னு யோசிப்பான். அண்ட் பசங்க எல்லாருமே நம்ம சானை எதிர்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே கேட்பாங்க, நீ யாரு பக்கம்டான்னு. ஆஹா 50 கிரெடிட்டா இல்ல நட்பா அப்படின்னு பார்த்தா நட்பு தான் முக்கியம், வாங்கடா நீங்க எல்லாருமே டம்மி பீஸுங்க தான்டா, நாங்க 2 பேர் தான்டா கெத்து அப்படின்னு சொல்லி சண்டை போட தயாராகிறானுங்க. இன்னுமே 4th ஃப்ளோருக்கு வர முடியாம கீழேயும் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு தான் இருக்கு. ஆனா ஆல்ரெடி 4th ஃப்ளோருக்கு வந்த எல்லாரையும் வச்சு நம்ம ஹீரோவும் அந்த சானும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா. அப்ப அதுல ஒரு பொண்ணை நம்ம சான் அடிச்சிருவான் போல. அந்த பொண்ணு அங்க 3 பொண்ணுங்க அந்த ராணுவ படம் ஒண்ணு இருந்துச்சுல, அவங்க காப்பாத்திட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணுங்களை வீக் நினைச்சு பொண்ணுங்களே அடிப்பானுங்கன்னு அந்த ராணுவ படையோட லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பா. அவ உள்ள இறங்கி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இவ்வளவு என்ன சமாளிக்கிறதுன்னு அங்க இருக்கிற ஒரு பையனை கொண்டாந்து குறுக்கால வச்சிருவாளா, கட்டையில சமாடி விழுந்துரும். ஐயா உன்னை அடிக்கணும்னு முயற்சி பண்ணலையா, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் நம்ம ஹீரோ மேல பழிய போட. அந்த பையனும் நம்ம ஹீரோ மேல சமகான்ல இருப்பானா. இருக்கிற எல்லாருமே ஓகே கைஸ், இனிமேலும் நம்ம தனித்தனியா அவனை தோக்கடிச்சு அந்த 50 கிரெடிட் எடுக்கணும் அப்படின்னு சண்டை போட்டா வேலைக்கு ஆகாது. அவனுங்க 2 பேரையும் பொழந்து கட்டுறோம், கிரெடிட் யாருக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒன்னு சேர்ந்து கிரெடிட்டுக்காக கிடையாது ஆனா அவங்க 2 பேரையும் பொழந்து கட்டணும்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பாடியிலயும் சில அடிகள்லாம் விழுகுது. பட் லக்கிலி அது எதுவுமே அவனுக்கு வலிக்கலையா. ஆனா அதுவே நம்ம சான் இருக்கிறான்ல, அவன் அங்க ஒரு பொண்ணை வச்சு உட்கார வச்சிடறான். இங்க அவங்க வாத்தியாருங்கெல்லாம் எப்படி ஹீரோ பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பத்தின டேட்டாவெல்லாம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த டீன் சொல்றாரு, நம்ம ஹீரோ எங்கிருந்து வந்தானோ அதே இடத்துல தான் அந்த வாங் அப்படிங்கிற அந்த ஒரு நபருமே இருக்கிறான். மேபி அவன் நம்ம ஹீரோவுக்கு ஏதாவது அடிஷனலா சில விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கிளைம் இருக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த கிரிமினலை பிடிச்சாங்கல்ல, சோ அன்னைக்கு அந்த பேகை கொடுத்தது அதுலதான் சம்திங் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. வேணுனே தான் இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்ல, பட் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த வாங் ஹீரோட்ட கொடுத்திருப்பான். இதை கேட்டோன்னே நம்ம குவின்னுக்கு காண்டாகுது. ஓ இவனுக்கும் வாங்குக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு யோசிக்க ஆல்ரெடி நம்ம சேனை வந்து வாய்விங்கிற அளவுக்கு பொழந்துட்டானுங்க. ஆனா ஹீரோவை தான் முச்சு கட்ட முடியாம இருக்கும்போது டைம் லிமிட் வேற கம்மியாயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவுமே இதுக்கு மேல தாங்க முடியுமா என்னன்னு யோசிச்சுட்டு இன்னொரு மாத்திரை எடுத்து வாயில போட்டுக்குவானா. அண்ணா அதை போட்டுக்கிட்ட உடனே அவனோட பாடி ஃபுல்லா அந்த பவர்ஸ் அப்சர்வ் பண்ணப்பட ஏகிரி குச்சி அவன் பாட்டுக்கு போய் சீலிங்ல தொங்கிக்கிட்டு இருப்பான். பசங்க யாரும் அவனை தொடக்கூட முடியாது. இறுதியாக டைம் லிமிட்டும் முடியுது. ஆகையால் நம்ம ஹீரோ தான் இந்த சண்டையில ஜெயிச்சிருக்கான். அதனால அவனுக்கான ரிவார்டை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் அங்க இருந்து டிஸ்மிஸ் ஆக நம்ம குவின் இருக்கிறான்ல, அவன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் பிரின்சிபல்கிட்ட கொடுத்து தல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இங்க சேரணும்னு விருப்பப்படுறேன் இல்ல சைன் போடன்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. அதே நேரத்துல ஏதோ ஒரு தெரு ஓரமா ஒரு பையனை நம்ம வாங் போட்டு பொழந்துகிட்டு இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.